அதித்தி ராவ் வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அதாவது அவன் லவ்வர் வந்து தப்பான வழியில போகக்கூடாதுன்றப்போ அவருக்கு வரக்கூடிய கோபம் இதெல்லாம் நல்லா இருந்தது. அரவிந்த சுவாமி தன்னுடைய ரோல வந்து நல்லா பண்ணியிருந்தாரு. ஒரு இயல்பாவே வந்து ஒரு பரம்பரை பணக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் அவர்ட்ட வந்து இயல்பாவே நடிப்புல தெரிஞ்சது. அப்படி பணக்காரனா இருந்தாலும் தான் பர்ஸ தவற விடும்போது ரிட்டர்ன்ல வந்து எடுத்துட்டு போற அந்த சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாரி எல்லாத்தையும் விட நம்மளுடைய ஏ.ஆர். ரகுமானுடைய பின்னணி இசை ரொம்பவே நல்லா இருந்தது. அதாவது வந்து ரொம்ப அழகா பின்னணி இசைய வந்து நமக்கு குடுத்துருக்காரு. இதாவது வந்து இது மௌனப்படம் அப்படின்னா, அதுக்கேத்த மாரி என்ன ஒரு பின்னணி இசை இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது வந்து ஒளிப்பதிவும், எடிட்டிங்கும். இந்த 2மே வந்து ஒரு நல்ல ஒரு மிக்ஸரா ஒரு அழகா வந்து லைட்டிங்கில அந்த மும்பை நகர வீதிகளையும் நல்லா குடுத்துருக்காரு. அதாவது அந்த எப்படின்னா, அரவிந்த சுவாமி இருக்கக்கூடிய இடங்களும், அவருடைய பேக்ரவுண்டும் இருக்கக்கூடிய அந்த காஸ்ட்லயும் அந்த கேமரால நல்லா ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸா விஜய் சேதுபதியுடைய சரவுண்டிங்ஸை காட்டும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது, அந்த ஏழ்மையும் அந்த இயலாமையும் வறுமையும் ரொம்ப அழகாகவே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பிக் பேக்கெட்காரராக நடித்தார் இல்லையா, அவரும் வந்து நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய பாடி லாங்குவேஜ் நல்லா இருந்தது.